ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பேபி ஃபுட் ரெசிப்பியில் ஒரு ஹெல்த்தியான பச்சை பட்டாணி கேரட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் அளவுக்கு சாப்பாடு அரிசி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த அரிசி இருக்கோ நீங்கள் அந்த அரிசி எடுத்துக்கோங்க. அரிசியை நல்லா வாட்டரில் 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு புதுசாக தண்ணியை சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியும் கேரட்டையும் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க டைஜஷனுக்காக. மூடியை போட்டு மூடிடுங்க. அடுப்பில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் விடுங்க. 3 விசில் விட்டாச்சு. வாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வாட்டர் இல்லாமல் நல்லா ரைஸ், பச்சை பட்டாணி, கேரட்லாம் வெந்திருக்கு. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, பச்சை பட்டாணிலேருந்து ஒரு வெள்ளை கலரில் தோல் வரும். அந்த தோலை தனியாக எடுத்துடுங்க. ஏன்னா அப்படியே கொடுத்தீங்கன்னா பாப்பாவுக்கு தொண்டையில் மாட்டும். அதை மட்டும் தனியாக எடுத்துருங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கோங்க. இதே 7 மாத குழந்தையாக இருந்தால் ரொம்ப கட்டியாக கொடுக்காதீங்க, கொஞ்சம் ஒரு பேஸ்ட் மாதிரியே கொடுங்க. அரைச்சாச்சு. ரொம்ப டைட்டாக இருக்குது, தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு நல்ல ஹெல்த்தியான பச்சை பட்டாணி கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களோட லன்ச் மெனுவில் கண்டிப்பாக இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைங்க சால்ட் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்கன்னா கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. டாக்டர் மோஸ்ட்லி சொல்கிறது சால்ட் கொடுக்காதீங்கன்னு. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்யூ.